பூந்தமல்லியை அடுத்த பாப்பாஞ்சத்திரத்தில் செயல்படும் தனியார் பள்ளியில் 21வது வருட ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. சென்னை பூந்தமல்லியை அடுத்த பாப்பாஞ்சத்திரத்தில் செயல்படும் தனியார் பள்ளியில் 21வது வருட ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இவ்விழாவில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்ட நிலையில் பள்ளி மாணவ மாணவிகளின் நடன நிகழ்ச்சிகள், பாடல்கள் கூடியிருந்தோரை வியப்பில் ஆழ்த்தியது. குறிப்பாக தமிழின் தொன்மையான இலக்கியமான சிலப்பதிகாரத்தின் பெருமையை விளக்கும் வகையில் நடன வடிவில் சிலப்பதிகாரத்தை மாணவர்கள் அரங்கேற்றிய விதம் அனைவரையும் கவர்ந்தது. மேட்டுப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் மேட்டுப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பொங்கல் விழா கலை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் LKG முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவியர்கள் நாட்டுப்புற பாடல்களுக்கு நடனமாடினர். அதனைத் தொடர்ந்து ஆலங்குடி சாலை திருவரங்குளம் அருகே உள்ள தனியார் வேளாண்மை கல்லூரி வளாகத்தில் சமத்துவ பொங்கல் வைத்து சிறப்பாக பொங்கல் கொண்டாடப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட வண்ண உடைகள் அணிந்து மாணவ மாணவியர்கள் பாரம்பரிய நடனமான சிலம்பாட்டம், மயிலாட்டம், புலியாட்டம், ஒயிலாட்டம், காவடியாட்டம் மற்றும் சிலம்பம், பறையாட்டம் உள்ளிட்ட நடனங்களை ஆடினர். மதுராந்தகம் அருகே உள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தொடர் பொங்கல் பண்டிகை விடுமுறை நாளை முன்னிட்டு மதுரை, திருச்சி, சேலம், கன்னியாகுமரி, திருச்செந்தூர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு படையெடுத்தனர். இதனால் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இருந்து ஆத்தூர் சுங்கச்சாவடி வரை கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனிடையே அச்சரப்பாக்கம் போலீசார் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அரசு பள்ளி தலைமை ஆசிரியரை போலீசார் போக்சோ பிரிவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளி ஒன்றில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக ஏற்காடு அடிவாரத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் பணிபுரிந்து வந்தார். இவர் பள்ளி மாணவிகள் பலரிடம் பாலியல் ரீதியான சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து மாணவிகள் தங்களது பெற்றோர்களிடம் கூறிய நிலையில் பெற்றோர்கள் ஆசிரியர் கழகம் மற்றும் பள்ளி மேலாண்மை குழுவினரிடம் புகார் தெரிவித்தனர். தொடர்ந்து சேலம் டவுன் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கல்வித்துறை சார்பில் புகார் அளிக்கப்பட்டு சுப்பிரமணியனை போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த லால்பேட்டையில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்ற MP கனிமொழி கடலூர் சுற்றுலா மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த முதலீடுகளை ஈர்த்து வருகிறோம் என்றும், பெரியார் தொடர்பான சீமான் கருத்துக்கு பதிலளித்த அவர், தன்னுடைய முகவரி விலாசம் காணாமல் போவதால் தான் அவர் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவிக்கின்றார் என்றும், தந்தை பெரியாரும் திராவிட இயக்கம்தான் என்று அடிப்படை புரிதல் இல்லாமலும், அப்படி புரிந்திருந்தால் தங்களது எஜமானர்களுக்காக இதுபோன்ற கருத்துக்களை தெரிவித்து வருவதாக சாடினார். தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் மோதல் போக்கு குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர், ஆளுநர் தமிழகத்திற்கு தேவையில்லை என்றுதான் தெரிவிக்கிறோம் என கூறி புறப்பட்டார். இந்நிகழ்வின் போது வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சிக்கும் முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரும் இருக்காரு. உங்களுக்கு நல்லா தெரியும், அவருடைய மாவட்டத்துக்கு எதையும் விட்டு கொடுக்காமல் வாங்கக்கூடிய ஒரு அமைச்சர். அதனால் நிச்சயமாக நீங்க கேட்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி விரைவிலே உருவாகும். பெரியார் போன்ற பெருந்தலைவர்களை போற போக்குல தவறான கருத்து சொல்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க மேடம்? இல்லைங்க, சில பேருக்கு தன்னுடைய விலாசம் முகவரியெல்லாம் இது காணாமல் போயிட்டு இருக்குன்னு தெரியுது. அதுக்கு யாரை விமர்சனம் செய்தால்
தனக்கு வந்து இந்த மாதிரி தொலைக்காட்சி நிருபர்கள்லாம் மைக்கு கொண்டு வந்து நீட்டுவாங்க அப்படின்னு அவங்க தெரிந்து கொண்டு வந்து இந்த மாதிரி எதையுமே புரிந்து கொள்ளாமல் யாரால் தனக்கு இந்த ஒரு உயர்வு கிடைத்திருக்கிறது, தனக்கு வந்து படிக்கிறதுக்கோ இல்லைன்னா இத்தனை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கோ இந்த சமுதாயத்தில் தலைநிமிர்ந்து வாழ்வதற்கோ தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கம் என்னென்ன தியாகங்களை செய்திருக்கு அப்படிங்கிறத அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இல்லைன்னா புரிந்து கொண்டு தன்னுடைய எஜமானர்களுக்காக இன்னைக்கு யார் அவங்களுக்கு வந்து உதவிக்கரம் நீட்டுவதற்கும் உறுதுணையாக இருப்பதற்கும் வரக்கூடியவர்கள் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால அவங்களுடைய எஜமானர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.